நம்ம சார் பர்த்டேக்கு ஒரு அற்புதமான பரிசை கொடுக்கலாம். Many more happy returns of the day, sir. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் gift கொண்டு வந்திருக்கேன். ஆஹா, ஐகோ டீச்சர், எனக்காகவே பிரசன்டேஷன் கொடுக்குறீங்களா? சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு பிரசன்டேஷன். சார் இங்க பாருங்க. சார் என்னாச்சு? என்னாச்சுப்பா, இன்னும் இங்கே நின்னுகிட்டு இருக்கீங்க? சார் நீங்க சொன்ன மாதிரியே கிளாஸ் ரூம்ல க்ளீன் பண்ணியாச்சு. லேபும் க்ளீன் பண்ணிட்டோம் சார். அப்படியா? சரி, நீங்க கிளம்புங்கப்பா, நாளைக்கு வாங்க. Thank you, சார். அற்புதமான கனவு. பசங்க கெடுத்துட்டானுங்களே. நாளைக்கும் இதே மாதிரி ஐகோ மேடம் வந்து பிரசன்டேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். கொடுப்பாங்களா? ஓ, அப்படின்னா சாரோட சந்தோஷத்துக்கு அதுதான் காரணம்னு சொல்ல. ஆமா, எங்க தாத்தா கூட அவர் பர்த்டே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அப்ப நாளைக்கு சாரோட பர்த்டே. நாளைக்கு சாரோட பர்த்டேக்கு என்ன பிரசன்ட் பண்ணலாம் ஹட்டூரி? எதை வேணா கொடு, ஆனா அவருடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொடு. அப்பதான் அந்த பரிசுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரினா அத நீதான் கண்டுபிடிக்கணும். கெஞ்சோட சாருக்கு என்ன கிஃப்ட் பிடிக்கும்னு தெரிஞ்சு நாளைக்கு நாம ஆக கிஃப்ட் பண்ணா சரியா? அப்போ சாரு மனசுக்கு பிடிச்ச gift எதுன்னு கண்டுபிடிக்க போறீங்களா? ஏய் கியோ, அதுக்கு முன்னாடி நீ போய் கண்டுபிடிச்சிட்டு வா, சீக்கிரம் போ. கபடி 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 கபடி. சார் பகலே கனவு கண்டாரு. போய் பார்க்கலாம். ஐகோ டீச்சர், நீங்க என் பர்த்டேக்கு வந்து எனக்கு பிடிச்ச அந்த 3 வார்த்தையை சொன்னா சூப்பரோ சூப்பர், நல்லா இருக்குமே. என்ன சார் சூப் சூப்னு புலம்புறாரு? அது ஒண்ணும் இல்ல, புது விதமான ஃபிஷ் பேரா இருக்கும்னு நினைக்கிறேன். கபடி 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 கபடி. எங்க ஓடுறாவா? துக்கல சாரு. மிஸ் ஐகோ, நீங்க இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே உங்க ஐஸ் தான். ஐஸ் 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 தான். இந்த சாருக்கு ஐஸ் தான் பிடிக்க போல இருக்கே. ஒரு பலத்தை பேசுப்பா. இது வேலைக்காகுமா? எனக்கு மீனுங்க கிடைச்சது, ஆனா எல்லாம் சின்னதா இருக்கே. ஆமா, சரியா சொன்ன. உங்க சாருக்கு இந்த மாதிரி சின்ன ஃபிஷ் எல்லாம் பிடிக்காது. ஒரு 2 மீட்டருக்கு பெரிய ஃபிஷ் அப்படி அப்ப சந்தோஷப்படுவாரு. அவருக்கு பெரிய ஃபிஷ் தான் பிடிக்கும்னு எதை வச்சு சொல்ற? அவரு நம்ம ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளு. அவரோட சைஸுக்கு எல்லாம் இந்த மாதிரி சின்ன ஃபிஷ் கொண்டு போக கூடாது. நல்ல பெரிய ஃபிஷ்ஷா கொண்டு போய் கொடுங்க. அப்புறம் பாருங்க எஃபெக்ட். நீங்க கவலைப்படாதீங்க, அப்படி ஒரு ஃபிஷ்ஷை நான் உங்களுக்கு பிடிச்சு கொடுக்கறேன். கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருந்து நான் செய்யறத மட்டும் பாருங்க. டிங் 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 டிங். ஹா, ஒரு சூப்பர் ஃபிஷ் மாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். டிங் டிங். சின்ன பசங்களா, அதுக்கு என்னோட மீனை விடுங்கடா. அது நான் பிடிச்ச ஃபிஷ், நீங்க ஏன் எடுக்கிறீங்க? மீனை விட்டுட்டு திரும்பி போங்கடா. டேய், நான் கஷ்டப்பட்டு பிடிச்சது கொடுக்க மாட்டேன். திரும்ப திரும்ப பேசுற நீ. டிங் டிங், என்னோட நெஞ்சா ரோப்ல தான் ஃபிஷ் மாட்டுச்சு. அதுல என்னோட ரோப்பு இருக்கு. இந்த முடிச்சா தான் தெரிஞ்சிட போகுது. டிங் 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 டிங். சின்ன பசங்களா, வீட்டு போய் பூச்சி குச்சி தூங்குங்கடா. டேய், ஏய் நில்லுப்பா. என்ன இவ்ளோ கஷ்டப்பட்டும் நமக்கு ஃபிஷ் கிடைக்காம போயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? டிங் 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 டிங். கெனிச்சி, உனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்ல கிராப் ஸ்ட்ரீமர் ஏதாவது இருக்கா? இருக்கு. டிங் டிங். இந்த வருஷமும் பர்த்டேய தனியா கொண்டாடுற மாதிரி ஆயிடுச்சே. யாராவது வந்தா நல்லா இருக்கும். ஆஹா, இப்ப மட்டும் ஐகோ டீச்சர் பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க ஊட்டேன், நான் ஊட்டேன். சொன்ன உடனே வந்துட்டாங்க. வந்துட்டேன் டீச்சர். என் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். உள்ள வரலாமா? வா வா, வந்துட்டேல, அப்புறம் என்ன? வா. நான் எதிர்பார்த்த யாருமே காணும். இவனெல்லாம் யாரு கூப்பிட்டாங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் பிறந்த நாள் பரிசா கொண்டு வந்திருக்கேன் சார். ஐஸ்கிரீம் எனக்கு பிடிக்கும்னு யார் சொன்னது? நான் என்ன குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு? அப்போ உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காதா? ஏய் கியோ, சார் இருக்கீங்களா? கெனிச்சி சார், உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் வெளியே வாங்க. என்னது சர்ப்ரைஸா? என்னது அது? சார், உங்க ஃபேவரட் ஃபிஷ் பாருங்க. டிங் 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 டிங். ஆமா, இதுதான் நீ சொன்ன சர்ப்ரைஸ் கிஃப்டா? ஆமா சார், உங்களுக்கு தான் இது ரொம்ப பிடிக்குமே. நேத்து கூட நீங்க. எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் எதுவுமே வேண்டாம். ஆனா நான் எதிர்பார்க்கிற ஐகோ மேடம் விருந்துக்கு வந்தா போதும். என்ன ஐகோ மேடமா? ஆமா, அவங்கதான். அப்போ சாரோட சந்தோஷம் ஐகோ டீச்சர் தானா? அது பாத்து ரொம்ப குதிக்காதீங்க, அப்புறம் 3 பேரும் வெளில போய் விழுந்துருவோம். அப்புறம் மானம் போயிடும். சார், அங்க பாருங்க சார், அது உங்ககிட்ட தான் வருது. சீக்கிரம் உள்ள வந்துரு.
மாதிரி மீனுக்குள்ள போந்துருச்சு. எல்லாரும் அவங்கவங்க பொசிஷன்ல இருங்க. இந்த ஃபிஷ் சூப்பரா குதிக்குது. நான் வேணா இந்த ஃபிஷ் உங்களுக்கு பிடிச்சு கொடுக்கவா? என்ன சொல்ற? இந்த ஃபிஷ் இன்னைக்கு நான் அடக்குறேன். இத மட்டும் அடக்கலன்னா நான் டீச்சரே இல்ல. பரவாயில்லையே சாருக்கு இந்த ஃபிஷ் விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் மீனே நில்லு நில்லு. டிங் 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 எப்பா, டிங் தாங்கல. டிங் மெதுவா டிங் போங்க. டிங் 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 இத நான் இப்ப விட போறதில்ல. ஐயா வாங்க ஐக்கு டீச்சர், உங்களுக்காக தான் சார் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தாரு. நீங்க வரலன்னு சொன்னதா அவரு கோச்சிக்கிட்டாரு. ஓ மை காட், அங்க பாரு. ஐகோ டீச்சர் கூட வந்துட்டாங்களா? என்னது? ஹலோ சார். ஐகோ டீச்சர் நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? ஆமா. டீச்சர் நில்லுங்க. ஐகோ டீச்சர் எங்க போறீங்க? நில்லுங்க. என்ன பாசத்துக்கு வெளியே வந்தது? ஐகோ டீச்சர், நான் உங்களை தான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா நீங்க வந்த நேரத்தில் இப்படி பபிஷமா நின்னுட்டே. டிங் டிங். அப்பனா ஐகோ டீச்சர் தான் சார் எதிர்பார்த்த பரிசா? அது தெரியாம நம்ம இவ்ளோ எல்லாம் பெருசா கஷ்டப்பட்டுட்டோமே. டிங் டிங். கைண்ட்னஸ் டெஸ்ட் இது ஒரு சக்சஸ். டிங் டிங். டிங் 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 டிங்
டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் என்ன தலைகீழா இருக்கு? டிங் 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 டிங். நேத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா நடந்திருக்கேன். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா நடந்துருவேன். டிங் டிங். அட கெனிச்சி ஸ்கூல் வரைக்கும் வந்துட்டோமா? சரி உள்ள போய் கெனிச்சி என்ன பண்றான்னு பாப்போம். டிங் 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 டிங். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அவங்களுக்கு கையை கொடுத்து தூக்கணும், உங்க சீட்டை கொடுக்கணும், அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்கணும், அதையும் கனிவா செய்யணும். உங்களை விட வீக்கா இருக்கிறவங்க கிட்ட நீங்க ரொம்ப அன்பா நடந்துக்கணும். அந்த ஃபீலிங்ஸ் எப்போ உங்க மனசுல இருக்கணும். புரிஞ்சதா? எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? உங்களுக்கு நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்ல இருந்து ஜிம்னாஸ்டிக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கைண்ட்னஸ் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் கவனிங்கன்னு சொல்றேன். ஆஹா சார், பசங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நல்ல விஷயங்களை எவ்வளவு அழகா கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்க்கலாம். பை பை. என்ன இது, பெல் அடிச்சு இவ்வளவு நேரம் ஆகியும் கெனிச்சி இன்னும் வெளியில வரலையே. டிங் டிங். என்ன இது சார் அங்க நின்னு ரொம்ப ஆழமா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப பசங்க விளையாட்டுத்தனமா இருக்கிறாங்க. ஆனா நாளைக்கு அவங்க வளர்ந்து பெரிய ஆளாகி நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க வாழ்க்கை. பசங்க எதிர்காலத்தை நினைச்சாதான் பயமா இருக்கு. இவங்க எல்லாம் வளர்ந்து என்ன ஆக போறாங்கன்னே தெரியலையே. சார் ரொம்ப எமோஷனலா இருக்காரே. குட் ஈவினிங் சார். டிங் டிங். சார் நாம கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா? டிங் 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 டிங். சார் உங்க ஸ்கூல்ல கைண்ட்னஸ் டெஸ்டுக்கு எப்படி மார்க் போடுவீங்க? டெஸ்டா? ஆமா, அந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் மார்க் போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணணும். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு சார், சொல்லவா? டிங் டிங். யுமிகா-chan வரா. டிங் 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 டிங். இப்ப எப்படி இருக்கு? என்ன பார்த்தா கிழவி மாதிரி இருக்கா இல்லையா? எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா ஒரு சின்ன விஷயம் மிஸ்ஸிங். என்னங்க? தேங்க்யூ. இப்ப எல்லாம் ஓகே தானே? டபுள் ஓகே சார். ஓஹோ, எல்லாம் நல்லபடியா நடக்கணுமே. டிங் டிங். அச்சிச்சோ, பாட்டி கீழே வந்துட்டாங்க. பாட்டி உங்களுக்கு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல பாப்பா, கொஞ்சம் மயக்கமா இருக்கு, அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க, உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, எல்லாம் சரியாயிடும். ஓ தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொல்லி கொடுத்தது எதுவும் வீணாகல. யுமிகோ கரெக்டா ஃபாலோ பண்றா. யுமிகோ 100 out of 100. அடுத்தது யார டெஸ்ட் கேட்கலாம்? யார் இது? ஓஹோ, அன்புக்கு டெஸ்ட் நடக்குதா? இந்த டெஸ்ட்ல நீங்க 100க்கு 100 போட்டே ஆகணும் பாஸ். பாப்பா கெனிச்சி. அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறது கெனிச்சி தான், சந்தேகமே இல்ல. டிங் டிங். பாப்பா கெனிச்சி. உங்களுக்கு
ஏதாவது ஹெல்ப் வேணுமா? தம்பி நான் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலப்பா, எனக்கு பசிக்குது, மயக்கமா வருது. அவ்வளவுதானே, அதுக்கே கவலைப்படுறீங்க. டிங் கிடைச்சு கையில இருக்கிறத கொடுத்து 100 மார்க் வாங்க போறான். இதோ இங்கதான் பேக்கரி இருக்கு, என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க. தம்பி நான் என் பர்ஸ தொலைச்சிட்டேன்ப்பா, அதனால நான் காசு கொடுத்து வாங்க முடியாது. கையில இருக்கிறத கொடுத்தா நல்லா இருக்கும். கொடுப்பியா? ஆ, 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 என்ன இந்த பிரெட்ட பாக்குறீங்க? என்னால இதை தர முடியாது. நீங்க வேணா பேக்கரியில போய் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. கெனிச்சி உனக்கு 0 தான்டா போடணும். கொஞ்சம் குத்துந்தா நல்லா இருந்திருக்கும். டிங் டிங் அது அவனுடைய விருப்பம், நாம எப்படி முடிவு பண்ண முடியும்? ஆமா, பிரெட்ல ஒரு பீஸ் குறைஞ்சாலும் அப்புறம் அம்மா கெனிச்சு தானே கேட்பாங்க. பாட்டி என்னாச்சு? நான் வந்துகிட்டே இருக்கேன். இருங்க, என்னாச்சு உங்களுக்கு? சொல்லுங்க. இருங்க நான் வந்துட்டேன்ல, நான் தொடச்சு விடுறேன். இருங்க. அடி ஏதாவது பட்டுருச்சா பாத்து வரலாம்ல பாட்டி? என்ன பாட்டி நீங்க கூட துணைக்கு யாராவது வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? இந்தாங்க உங்க பேக். ஆஹா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ வெரி மச். எவ்வளவு நல்ல பையன்பா நீ. சரிங்க பாட்டி, வாங்க எங்க வீட்டுக்கு போகலாம். சந்துல சிந்து பாட ஆரம்பிச்சிட்டா. பாட்டியே நான் கூட்டிட்டு போறேன். சரி, கடைசியா ஒரு டெஸ்ட் வைப்போம், 2 பேர்ல யார் என்ன கூட்டிட்டு போறாங்கன்னு. ஆஹா, முடியல. என்னாச்சு பாட்டி? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்லப்பா, என்னால நடக்க முடியாது. அம்மா வயித்த வலிக்குதே, டாக்ஸி கூப்பிடுங்க, என்னால முடியல. டீச்சர் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு தான் சரியான சான்ஸ். டாக்ஸி. கெனிச்சி வண்டி கூப்பிடு, பாட்டிய கூட்டிட்டு போனோம். சீக்கிரம் கூப்பிடு கெனிச்சி. டாக்ஸி டாக்ஸி கெனிச்சுக்கு என் மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பாப்போம் இரு. டாக்ஸி டாக்ஸி எதுவும் வரலையே. சரி வாங்க பாட்டி, என் முதுகுல உங்களை தூக்கிட்டு போறேன். இல்ல நான் தூக்கிட்டு போறேன். வாங்க. கெனிச்சி எல்லா விஷயத்துலயும் எனக்கு போட்டி வரியா? தள்ளி போடி பாட்டி. வாங்க பாட்டி, நான் கூட்டிட்டு போறேன். இல்ல நான் தான் அவளை தூக்கிட்டு போவேன். பரவாயில்லையா, 2 பேரும் நல்ல பசங்களா தான் இருக்காங்க. எப்பா அடிச்சுக்காதீங்கப்பா, யாராவது ஒருத்தர் தூக்கிட்டு போங்கப்பா. பாட்டி நான் உங்களை தூக்கிட்டு போறேன். ஏறிக்கோங்க பாட்டி. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்லைங்க, கெனிச்சிக்கு கூட ஹெல்பிங் டெண்டன்சி எல்லாம் நிறைய இருக்கு. அநேகமா ஃபுல் மார்க் வாங்கிடுவான் பையன். ஏய் தம்பி பாத்து என்ன இப்படி ஓட்ற? இதுதான் நீ ஹெல்ப் பண்ற லட்சணமா? நல்ல வேளை எனக்கு பல்லு போயிருக்க இந்நேரம். பாட்டின்னு கூட பார்க்க மாட்டேங்கிறியா? கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறேன். நான் நிறுத்தலைன்னா அவன் நம்ம மேல மோதி இருப்பான். அவன் அப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். ஆனா நீங்க நம்பவே இல்ல. சரி பரவாயில்ல, இப்பவாவது நம்பி என் கூட வாங்க. உங்களை நல்லபடியா நான் கூட்டிட்டு போறேன் பாட்டி. வாங்க. ஆஹா, கெமமாக்கிக்கு தான் எவ்வளவு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கு. கெமமாக்கி அநேகமா ஃபுல் மார்க் வாங்கிடுவான். கெனிச்சிக்கு -50 தான் போடணும். சரி வாங்க பாட்டி. உங்க வீடு எங்க இருக்கு பாட்டி? சொல்லுங்க. அது வந்து நில்லுங்க. கெஞ்சி எப்படி விட்டுட்டா? பாவம், பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியல. தப்பா நினைச்சுக்காத ஹட்டோரி. கெனிச்சிக்கு இனிமே நான் வாய்ப்பு கொடுக்க போறது இல்ல. அவனுக்கு இனிமே மார்க் கிடையாது. அவனுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி இல்ல. அப்படி சொல்லாதீங்க சார், அவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரி, நீ இவ்வளவு கேக்குறதுனால ஒத்துக்கிறேன். Thank you very much sir. டிங் டிங். கெஞ்சி சீக்கிரமா வா கெஞ்சி. அங்க ஒரு சார் மாதிரி ஒருத்தர் விழுந்து கிடக்குறாரு. அவருக்கு பலமா அடி வேற பட்டிருக்கு. அந்த பாரு, அங்க விழுந்து கடிச்சிட்டேன் போ. அம்மா அப்பா முடியல. சார் என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு சார்? ஒண்ணு இல்லப்பா, கெனிச்சி கீழே விழுந்துட்டு அதான் மண்டையில நல்லா அடிபட்டுருச்சு. சார் இப்போ என்ன பண்றது? சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும். நான் போய் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்கே இருங்க, எங்கே போயிடாதீங்க. டிங் 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 டிங். பாத்தீங்களா சார், உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு உடனே கெனிச்சி எவ்வளவு பதறி போயிட்டான்னு. பாக்கலாம், இப்பதானே டெஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு. அடடா, ரப்பர் பால் கீழே விழுந்துருச்சேன். டிங் டிங். கவலைப்படாதீங்க சார், என்கிட்ட இன்னொன்னு இருக்கு, அதை ஒட்டிக்கலாம். டிங் டிங் டிங். நான் வந்துட்டேன் சார். கெஞ்சி வந்துட்டா. சரி மருந்தோட வந்துட்டேன் சார். சீக்கிரம். என்ன சார் ஆச்சு? போகும்போது ஒரு கட்டி தான் இருந்துச்சு, இப்ப 2 கட்டி இருக்கு. அது அப்படிதான்ப்பா. ஆமா, இது என்ன டிஞ்சர் பாட்டில் இல்லையா? பாட்டில் மாறிடுச்சு. கவலைப்படாதீங்க, நான் உங்களை ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போறேன். வாங்க. என்னது தூக்கிட்டு போறியா? வேணாம்ப்பா, வேணாம்ப்பா. குழந்தை மாதிரி பயப்படுறீங்க. நடந்து பரவாயில்ல, வாங்க. வரேன். நான் தூக்கிட்டு போறேன். சீக்கிரமா உங்களுக்கு மருந்து போடணும் சார். சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, பத்திரமா நான் கூட்டிட்டு போறேன். சரிப்பா. டிங் டிங். ஏன்பா, நான் தான் நடந்து வரேன்னு சொல்றேன். ஏன்பா இப்படி என்ன தரன்னு எழுதிட்டே போறேன்? கிட்ட வந்துட்டோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். என்னது? ஹாஸ்பிடல் வந்துடுச்சு. பரவாயில்லப்பா கெனிச்சி, நீ கிளம்பு, நானே பாத்துக்கிறேன். இது வரைக்கும் தூக்கிட்டு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டேன். டாக்டர் கிட்ட காட்டாம போயிடுவேனா? டிங் 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 டிங். மறுபடியும் கெனிச்சி சொத்து போயிட்டான். இது வெட்டினரி ஹாஸ்பிட்டல்.
உங்க ஹார்ட் பீட்டை பார்த்தா மனுஷங்க ஹார்ட் பீட் மாதிரியே இருக்கே. இத கண்டுபிடிக்க இவ்வளவு நேரம் மச்சான். இனிமே நான் பொழைச்ச மாதிரி தான். டிங் டிங். கெஞ்சி ரெண்டா சான்ஸ வேஸ்ட் பண்ணிட்டான்னா. இதெல்லாம் கெனிச்சி வாழ்க்கையில ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். வளர வளர இன்னும் நிறைய கத்துப்பா, நிறைய பேருக்கு உதவி செய்வா. டிங் 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 டிங். எனக்கு சளி பிடிச்சிருச்சுன்னா இனிமே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் எப்பவும் வருவேன்.